ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழரை. வாங்க இன்னைக்கு என்ன கதைன்னு பார்ப்போம். ஜாக் மற்றும் பீன்ஸ் விதைகள். கதைக்குள்ள போவோமா? வாங்க. முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க ஜாக் அப்படிங்கிற ஒரு பையனும் அவங்களோட அம்மாவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த அம்மா பையனோட வாழ்வாதாரமே அவங்க கிட்ட ஒரு பசு இருந்தது. அந்த பசுவோட பாலை விற்று தான் அவங்க தங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த பசு திடீர்னு பால் கொடுக்கறத நிறுத்திருச்சு. உடனே ஜாக்கோட அம்மா ரொம்ப கவலை அடைஞ்சிட்டாங்க. இனி இந்த பசுவால் பால் கொடுக்க முடியாது, அதனால் இதைய சந்தையில் கொண்டு போய் விற்று அந்த பணத்தில் இன்னொரு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஜாக்கை கூப்பிட்டு பசுமாட்டை சந்தையில் போய் விற்று அந்த பணத்தை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஜாக் பசுவோட சந்தைக்கு கிளம்பினான். வழியில் ஒரு வயசான ஒரு ஆளை சந்திக்கிறான். அந்த வயசானவர் ஜாக்கு கிட்ட, இந்த பசுவுக்கு பதிலாக நான் உனக்கு 4 மந்திர பீன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக் உடனே எதையும் யோசிக்காம அந்த பசுவை அவர்கிட்ட கொடுத்துட்டு பீன்ஸ் விதையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். இதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ என்ன செய்கிற? வீட்டில் உணவே இல்லை, ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு பசுவை விற்றுட்டு வர சொன்னால் நீ என்ன பீன்ஸ் விதையை வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு அவன் கையில் இருக்க பீன்ஸ் விதையை பிடுங்கி ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுட்டாங்க அவங்க அம்மா. அடுத்த நாள் காலையில் பொழுது வெடிஞ்சதும் ஜாக் வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்க்குறான். அந்த 4 பீன்ஸ் விதையும் வானத்தை தொடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்து நிற்குது. அது மந்திர விதை அப்படிங்கிறனால அது அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது. உடனே அவன் மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜாக் வேக வேகமாக அந்த கொடியை பிடிச்சிட்டு மேலே ஏறுறான். மேலே ஏறி பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அழகான கோட்டை அங்கே இருந்தது. அந்த கோட்டைக்குள்ள மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். உள்ள போய் பார்த்தா அறையா அங்கே நிறைய இருக்கு. ஒரு அறையில ஒரு பெரிய அரக்கன் தூங்கிட்டு இருந்தான். அவனை சுத்தி நிறைய தங்க நாணயங்கள், தங்க ஆபரணங்கள் நிறைய இருந்தது. ஸோ அவனுக்கு தேவையான கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து அரக்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு கீழே வந்துருவான். உடனே ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க நாணயத்தை கொடுக்கறான். அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி அந்த விதை எல்லாமே பெரிய கொடியா வளர்ந்து வானத்து வரைக்கும் போய் வானத்துல ஒரு அழகான ஒரு கோட்டையும் இருக்கு, அந்த கோட்டையில ஒரு அரக்கனும் இருக்கான், அங்க நிறைய செல்வங்கள் இருக்கு அப்படிங்கிற கதையும் அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறான். ஸோ இருக்கிற நாணயத்தை வச்சு அதை வித்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுறாங்க. கொஞ்ச நாள் போக அந்த நாணயமே தீந்து போயிடுது. மறுபடியும் ஜாக் அந்த பீன்ஸ் கொடி வழியா மேல அந்த கோட்டைக்கு போறான். போய் மெதுவா நடந்து போறான். அங்க அந்த அரக்கன் ஒரு கோழியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ தங்க முட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி கிட்ட சொன்னதும் அந்த கோழி உடனே ஒரு தங்க முட்டைய போட்டுச்சு. உடனே அதை பார்த்துட்டு ஜாக், ஆஹா, இந்த ஒரு கோழி நம்ம கிட்ட இருந்தா நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் தூங்குற வரைக்கும் அங்கேயே ஒழிஞ்சிட்டு இருந்தான். அரக்கன் நல்லா தூங்கி கொரட்டை சத்தம் கேட்டதும் அந்த கோழியை எடுத்துட்டு ஒரே ஓட்டம். ஆனா அந்த கோழி போட்ட சத்தத்துல அந்த அரக்கன் விழிச்சுக்கிட்டான். யாரு அது என் கோழியை திருடிட்டு போறது அப்படின்னு அந்த அரக்கன் ஜாக்கை துரத்திட்டு வர ஆரம்பிச்சான். ஜாக் கட கட கடன்னு அந்த கொடி வழியா கீழே வந்ததும் ஒரு பெரிய கோடாலி எடுத்து அந்த பீன்ஸோட வேர்கிட்ட வெட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கொடி அப்படியே மலமலன்னு மேல இருந்து கீழே அப்படியே விழுந்து சாயுது. அதுல அந்த அரக்கன் மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். உடனே அந்த கோழியை எடுத்துட்டு போயிட்டு அவன் அம்மா கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி அந்த கோழி தங்க முட்டை போடுமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜாக்கும் அவங்க அம்மாவும் அந்த மேஜிக் கோழியை வச்சுட்டு அவங்க ரொம்ப சிறப்பாக வாழ ஆரம்பித்தாங்க. ஓகே குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் see you, bye.